சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும், லவ்வோட. வணக்கம், வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பால் சாதம். அது எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, பச்சரிசி ஒரு டம்ளர், ஒரு 10 பல்லு பூண்டு. அதுக்கு தேவை தேங்காய் பால் தான். இது 2 தடவை புளிஞ்ச தேங்காய் பால். இது தலைப்பால், நம்ம கடைசியாக சாப்பிடும்போது சேர்த்துக்கிற தண்ணி. இப்போ அது எப்படி அரிசி கழுவி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அரிசியை நல்லா 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை அகலமான பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சரிசி வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்குவோம். பூண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் பூண்டை எடுத்துகிட்டு வெறும் பால் சாதம் மட்டும் கொடுக்கலாம். இப்போ ஒரு 1.5 கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் வேக வச்ச இந்த பச்சரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. நம்ம வெந்திருக்கா இல்லையான்னு இப்படி நசுக்கி பார்த்துக்கலாம். நல்லா முக்கால் பாதம் வெந்துருச்சு. இந்த இதில் நம்ம இந்த தண்ணி பால் சேர்த்துக்குவோம். அதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருவோம். தண்ணி பால் சேர்த்துக்கிறோம். இடம் பத்தலை. தண்ணி பால் சேர்த்து நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி பாலெல்லாம் நல்லா வேகட்டும் அதோட சேர்ந்து. இப்போ நம்ம இந்த பால் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு துவையல் ஒன்று ரெடி பண்ணுவோம். பால் சாதம் வெந்துக்கிட்டு அதுக்கு அந்த துவையல் ரெடி பண்ணிடுவோம். நான் ஒரு 20 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளோ எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 10 பல்லு 5 பல்லு போதும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 காஞ்ச மிளகா அப்படி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி. இப்போ இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறணும். வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகா இது எல்லாமே ஒன்றா சேர்த்து. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுலேயே கொஞ்சம் உப்பு, ஒரு 3/4 கரண்டி உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நமக்கு இந்த காஞ்ச மிளகா துவையல் பால் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் சாதம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி பால் ஊற்றி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இது காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி. இப்போ பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நான் எடுத்து வச்ச தலைப்பால். இந்த தலைப்பால்லேருந்து கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கிறோன்னு சாப்பிடும்போது. ஏன்னா தண்ணிப்பால் தண்ணியில் தான் வேகுது. இந்த தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி நம்ம துவையல் கொஞ்சம் வச்சு இதை சாப்பிட்டோம்னா காலை டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும், லவ்வோட.